ஷியல்கோடியின் பாதுகாவலர். சாம்ராஜ்யத்தின் பாதுகாவலர் அத்தியாயம் -3 அயர்ன் ஹில்ஸ் மைன் ஹோலி அலையன்ஸ் மோதலின் இருண்ட ரகசியங்களை கண்டறிதல். வாஷ்காரா சண்டைக்கு பிறந்த இரவு அமைதியான பதட்டத்தால் நிறைந்தது. மலாகரை தோற்கடித்த பிறகும் ஆரியமனின் பொறுப்பு அதிகரித்து விட்டது. நகரத்தை காப்பாற்றியிருந்தாலும் சியால்கொடியை ஆபத்துக்கு உள்ளாக்கும் இருட்டின் நிழல் பலமாகிக் கொண்டே இருந்தது. மலாகரின் இறந்த போது உதிர்த்த சாபத்தின் குழப்பம் அவரது மனதில் ஒலிக்கத் தொடங்கியது. அந்த கீழ்மையான சக்திகள் எப்போதும் தோல்வியடையா திருக்கும் என உணர்த்தியது. விடியலுடன் வாஷ்காரா நகரம் விறுவிறுப்பாக இருந்தது. போராளிகள் எதிர்கால சண்டைகளுக்கு தயாராகி பேரரசை காக்கும் அடுத்த படிகளை விவாதிக்க சபை கூடினர். ஆரியமன், அனன்யா மற்றும் காளராத்திரியை சபை அறையில் அழைக்கப்பட்டது. அங்கு காத்திருந்த மக்களும் உறுதியுடனும் இருந்தனர். வெள்ளை தாடியுடன் இருந்த மூதாட்டர் ஆரியமனை முதலில் வரவேற்றவராக கூட்டத்தில் உரையாற்றினார். ஆரியமன், நீ மலாகரை தோற்கடித்ததில் நமக்கு சிறிது கால அவகாசம் கிடைத்துள்ளது. ஆனால் சியால்கோடியை ஆபத்துக்கு உள்ளாக்கும் இருட்டு பேருந்து கட்டுப்படுத்த முடியாததாக உள்ளது. நமக்கு புனித கூட்டணியை உருவாக்க வேண்டும். நம் பேரரசின் வலிமையான சக்திகளின் இடையே ஒரு முறியில்லாத உறவு. ஆரியமன் சம்மதமாக தலையசைத்தார். நான் ஏற்கிறேன். இருட்டுக்கு எதிராக நம்மை தடுக்குவதற்கு வாஷ்காராவை மட்டுமே நம்பியிருக்க முடியாது. சியால்கோடியின் பிற பெரிய சக்திகளை திரட்டி ஒரு கூட்டு முன்னணி உருவாக்க வேண்டும். மூதாட்டர் தொடர்ந்தார். 3 முக்கியமான கூட்டாளிகளை நாம் நாட வேண்டும். எவர்ஷெட் காட்டின் யோகிகள், இரும்பு மலைகளின் குள்ளர்கள் மற்றும் நகிழ்வாலையின் மந்திரவாதிகள். இவர்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமான சக்தியை கொண்டிருக்கின்றனர். இவை இணைந்தால் இருட்டு சக்திகளை தடுக்க புனித கூட்டணியை உருவாக்க முடியும். அனன்யா முன்வந்து உறுதியான குரலில் பேசினார். நான் எவர்ஷெட் காட்டிற்கு செல்வேன். யோகிகள் நமது பழைய கூட்டாளிகள் மற்றும் இயற்கை உலகின் தங்களின் தொடர்பு. இப்போரில் அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நான் இரும்பு மலைகளுக்கு செல்வேன். ஆரியமன் அறிவித்தார். குள்ளர்கள் தங்களின் ஒப்பில்லாத கைவினை புலமையினாலும் அவர்களுடைய உழைப்பிற்கான மனதின் உறுதியினாலும் அறியப்பட்டவர்கள். அவர்களின் ஆயுதங்கள் மற்றும் கோட்டைகள் இந்த போரின் விதியை மாற்றும். காளராத்திரியின் குரல் மந்திரமிகு அதிர்வுகளை ஏற்படுத்த நான் ஆரியமனை வழிநடத்துவேன். பழங்கால பாதைகளின் பற்றிய என் அறிவு நம்மை குள்ளர்களிடம் விரைவில் கொண்டு செல்லும். ஆனால் நினைவில் கொள் ஆரியமன், குள்ளர்கள் பெருமையுடையவர்கள் மற்றும் எச்சரிக்கையுடனிருப்பவர்கள். அவர்கள் தங்களுடைய உடன்பாட்டை எளிதாக கொடுக்க மாட்டார்கள். மூதாட்டர் பின்னர் ஆரியமனை நோக்கி கண்மூடித்தனமான மனநிலையுடன் நெருங்கினார். நகிழ்வாலையின் மந்திரவாதிகள் எல்லாவற்றிலும் வினோதமானவர்கள். அவர்களுடைய மந்திரவளங்கள் ஒப்பில்லாதவை. ஆனால் அவர்கள் தனிமையில் இருப்பவர்கள், யாரையும் நம்புவதில்லை. அவர்களை கூட்டணியில் சேர்ப்பது உன் மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இருப்பிடங்கள் தெளிவாக. ஆரியமன் மற்றும் அனன்யா ஒருவருக்கொருவர் ஒரு சுருக்கமான ஆனால் முக்கியமான பார்வையை பகிர்ந்து கொண்டு தங்களை பிரிந்தனர். அனன்யா எவர்ஷெட் காட்டிற்கு செல்லத் தொடங்க ஆரியமன் காளராத்திரி வழிநடத்தப்பட்டு இரும்பு மலைகளின் கடினமான பயணத்தை தொடங்கினார். இந்த பயணம் ஆபத்தானதாக இருந்தது. மலைகளுக்கு செல்லும் பாதை இருண்ட பள்ளத்தாக்குகளையும் கொந்தளிக்கும் ஆறுகளையும் கடக்க வேண்டும். ஆனாலும் ஆரியமன் தனது பொறுப்பின் உணர்வில் மற்றும் சியால்கோடியின் எதிர்காலம் அவரின் தோள்களில் இருக்கிறது என்ற அறிவில் தள்ளிப் போனார். காளராத்திரியின் இருப்பு தொடர்ந்து ஒரு ஆறுதலாக இருந்தது. அவரது அறிவு அவர்களை மிகவும் ஆபத்தான இடங்களில் வழிநடத்தியது. அவர்கள் இரும்பு மலைகளுக்கு அருகில் வந்தபோது ஆரியமன் அவ்வளவு உயரமான மலைகளை பார்த்து ஆச்சரியமடைந்தார். மலைகள் குள்ளர்களின் வீட்டாக இருந்தது. கல்லும் உலோகமும் மேலான திறமையை படைத்தவர்கள். குள்ளர்களை புனித கூட்டணியில் சேர்க்க உறுதியானது எளிதாக இருக்காது என்பதை ஆரியமன் அறிந்திருந்தார். குள்ளர்கள் பெருமைமிக்க மக்கள். அவர்களின் விசுவாசத்தை அடைவது கடினம். குள்ளர்களின் இராச்சியத்தின் நுழைவாயிலுக்கு வந்தபோது ஆரியமனை மலைக்குள் பொறிக்கப்பட்டு இருந்த மாபெரும் வாயில் கடினமாக அணிவிக்கப்பட்ட குள்ளர்களின் படையுடன் சந்தித்தது. அவர்களின் தலைவன் கடுமையான முகத்துடன் இருக்கும் திரைன் இரோன்பிஸ் ஆரியமனை சந்தேகத்துடன் கண்காணித்தார். உன் சாயத்தை அறிவி பயணி. திரைன் கட்டளையிட்டார். அவரது குரல் மலைக்குள் ஒலிக்கிறபடியாக. நான் சியால்கோடியின் காவலன் ஆரியமன். ஆரியமன் பதிலளித்தார். நேராக நின்று கொண்டார். நான் இரும்பு மலைகளின் குள்ளர்களுடன் கூட்டணியை நாடி வந்திருக்கிறேன். நம் பேரரசை ஆபத்துக்கு உள்ளாக்கும் இருட்டு மேலும் வலுப்பெறுகிறது. அதை வீழ்த்த நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். திரைன் ஆரியமனை கவனமாக பார்த்தார். அவரது கண்கள் இறுகினார். குள்ளர்கள் எளிதாக உடன்பாடுகளுக்குள் செல்ல மாட்டார்கள். இந்த ஆபத்து நீ சொல்வது போல் கடுமையானது என்று என்ன உறுதியாக இருக்கிறாய்.
ஆரியமன் முன்னேறி அசையாமல் சொன்னார். நான் இருட்டை நேரடியாகச் சந்தித்தேன். நான் மந்திரவாதி சோராத்துடன் போரிட்டேன். மலாகரை வீழ்த்தினேன். ஆனால் அவர்களுடைய படைகள் எதிர்காலத்தில் சந்திக்கப்படும் ஒன்றில் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. சியால்கோடி குள்ளர்களின் வலிமையில்லாமல் பிழைப்பதில்லை. திரைன் நீண்ட நேரம் மவுனமாக இருந்தார். அவரது பார்வை ஆரியமனை விட்டு வெளியேறவில்லை. பின்னர் அவர் தலையசைத்து ஆரியமனை அவரை பின்தொடரச் சொன்னார். சரி, நீ எங்கள் தலைவர் கிங் தொரிக் ஐச் சந்திப்பாய். நம் புனித கூட்டணியில் சேர்ந்தால் என்பதை அவர் முடிவெடுக்க வேண்டும். குள்ளர்களின் இராச்சியத்தின் பாதைகள் மாபெரும் சிக்கலாக இருந்தது. உயிருள்ள கல்லில் பொறிக்கப்பட்டு தங்கமும் வெள்ளியுடனும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆரியமனை பெரும் கல்லின் சாரத்தில் அமர்ந்து இருக்கும் கிங் தொரிக் இன் அரண்மனைக்கு கொண்டு சென்றார்கள். அவரது இருப்பு கண்ணியத்தை கட்டாயமாக்கியது. ஆரியமன் சியால்கோடியின் காவலன் கிங் தொரிக் தொடங்கினார். அவரது குரல் ஆழமாகவும் அதிரவைக்கும் விதமாகவும் இருந்தது. திரைன் எனக்கு நீ எங்கள் உதவியை தேடுகிறாய் என்று சொல்கிறார். பேசு, ஏன் குள்ளர்கள் தங்கள் வாழ்க்கையை இப்போரில் சவாரிக்க வேண்டும் என்று சொல்லு. ஆரியமன் இவ்வளவு நேரம் நடந்த நிகழ்வுகளைப் பற்றி கூறினார். வளரும் இருட்டு, அவர் போராடிய சண்டைகள் மற்றும் அவர் திரட்ட விரும்பிய கூட்டாளிகள். அவர் புனித கூட்டணியையும் குள்ளர்களின் வலிமை அதைச் சாதிக்க உதவுமென கூறினார். கிங் தொரிக் கவனமாக கேட்டார். அவரது முகம் காட்டவில்லாதது. ஆரியமன் முடித்ததும் அரசன் முன்னே வந்து அவரது கண்கள் நெருக்கமானதாய் இருந்தது. நீ நம்பிக்கையுடன் பேசுகிறாய் ஆரியமன். ஆனால் குள்ளர்களுக்கு அவர்களின் சொந்த சண்டைகள் உள்ளன. எங்கள் சுரங்கங்கள் ஆழத்தில் உள்ள உயிர்களால் சூழப்பட்டுள்ளன. மற்றும் நமது மக்கள் பிரிக்கப்பட்டுள்ளனர். எங்களுக்கே பாதுகாப்பின் உத்திரவாதம் கொடுக்க முடியாத போது ஏன் உன் போரில் சேர வேண்டும். ஆரியமன் தனது வார்த்தைகளை கவனமாக யோசித்தார். ஏனெனில் நமது விதிகள் ஒன்றிணைந்துள்ளன. சியால்கோடியை இருட்டு சாப்பிட்டால் அது நம் எல்லைகளில் தங்கி இருக்காது. உன் சுரங்கங்கள், உன் மக்கள், உன் இராச்சியம் அனைத்தும் அதன் நிழலில் விழும். ஆனால் நாம் ஒன்றிணைந்தால் நாங்கள் இந்த ஆபத்துக்கு எதிராக நிலைத்திருப்போம். குள்ளர்கள் தங்கள் உறுதியும் வலிமையும் கொண்டவர்கள். ஒன்றிணைந்து நம் மக்கள் பயமில்லாத ஒரு எதிர்காலத்தை உருவாக்கலாம். கிங் தொரிக் மவுனமாக இருந்தார். அவரது பார்வை துல்லியமானது. ஒரு முக்காலமாக உணர்ந்த பிறகு அவர் இறுதியில் பேசினார். நீ இளம் வயதை காட்டிலும் புத்திசாலியாக இருக்கிறாய் ஆரியமன். குள்ளர்கள் உங்கள் புனித கூட்டணியில் சேர்ந்து கொள்வார்கள். ஆனால் ஒரு நிபந்தனையில். எங்கள் சுரங்கங்களை ஆழமான உயிர்களிலிருந்து மீண்டும் கைப்பற்ற உதவி செய். மற்றும் உன் விசுவாசத்தை பெறுவாய். ஆரியமன் சம்மதமாக தலையசைத்து தீர்மானத்துடன் கண்ணில் காட்டினான். உன் சவாலை நான் ஏற்கிறேன் கிங் தொரிக். ஒன்றிணைந்து நாம் உன் சுரங்கங்களை மீட்போம் மற்றும் சியால்கோடியை இருட்டு சக்திகளின் ஆபத்திலிருந்து காப்பாற்ற புனித கூட்டணியை உருவாக்குவோம். இவ்வாறு ஆரியமனின் அடுத்த பயணம் தொடங்கியது. குள்ளர்களின் வலிமையுடன் அவர் எதிர்கொள்ள வேண்டிய சவால்களுக்கு தயாரானார். ஆழத்தின் உயிர்கள் காத்திருந்தன மற்றும் புனித கூட்டணியின் பாதை ஆபத்தானது. ஆனால் ஆரியமன் தனது நம்பிக்கையில் உறுதியானவன். ஒவ்வொரு கூட்டாளியையும் அவர் வெற்றி கொண்டதால் ஒளி அதிகரித்தது. புனித கூட்டணி கைகூடும் மற்றும் ஆரியமன் சியால்கோடியை இருட்டு சக்திகளிலிருந்து பாதுகாப்பதற்காக ஓய்வது கிடையாது. கிங் தொரிக்கின் சவாலை கட்டாயமாக ஏற்றுக்கொண்ட ஆரியமன் மற்றொரு போரின் முன்களத்தில் தன்னை பார்க்க முடிந்தார். இரும்பு மலைகளின் குள்ளர்கள் தங்கள் சுரங்கங்களை தங்களது இராச்சியத்தின் இதயமாக கொண்டிருந்தனர். தங்கம், வெள்ளி போன்ற தகுதிகொண்ட கனிமங்களும் தொன்மையான ரகசியங்களும் நிரம்பியவை. ஆனால் அந்த சுரங்கங்கள் ஆழம் அடங்கிய உயிரினங்களால் நிரம்பியிருந்தது. பூமியின் இருண்ட மூலையிலிருந்து பிறந்த கொடிய உயிரினங்கள். குள்ளர்களின் விசுவாசத்தை பெற ஆரியமன் அவர்களை வழிநடத்தி இந்த முக்கியமான சுரங்கங்களை மீட்க வேண்டியது அவசியமாக இருந்தது. சண்டைக்கு முந்தைய இரவு ஆரியமன் குள்ளர்களின் கோட்டையின் பெரிய மண்டபத்தில் சுரங்கங்களின் விரிவான வரைபடத்தை ஆராய்ந்தார். குள்ளர்களின் கடினமான தலைமை வீரர் திரைன் இரோன்பிஸ் அந்த ஆழத்திலுள்ள உயிரினங்கள் மையமாக கொண்ட முக்கிய பகுதிகளை குறிப்பிடினார். இந்த கொடிய உயிரினங்களை ஸ்டோன்ஃபின் எனும் ஒரு பிள்ளையார் வழிநடத்துகிறது என்று திரைன் விளக்கினார். அவரது குரல் மிகவும் சீரானது. அது ஒரு மாஸ்டர் உயிரினமாக மற்றவர்களை கட்டுப்படுத்தும் சக்தியுடையது. அதை நாம் கொன்றால் மற்றவர்களும் குழப்பத்தில் விழுவார்கள். ஆரியமன் தலையசைத்து தீவிரமாக கண்காணித்தார். அப்படியானால் நம் இலக்கு ஸ்டோன்ஃபின். ஆனால் உங்கள் சுரங்க தொழிலாளர்களை பாதுகாக்கவும் வேண்டும். அவர்கள் உங்கள் இராச்சியத்தின் உயிர்ப்பிராணிகள். அவர்களில்லாமல் சுரங்கங்கள் மொத்தமாகவே ஆற்றல் இழக்கின்றன. திரைன் சம்மதமாக கூறினார். ஆம், சுரங்க தொழிலாளர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். சண்டை தொடங்குவதற்கு முன் எவ்வளவு தொழிலாளர்களை காப்பாற்ற முடியுமோ அத்தனை பேரையும் காப்பாற்றுவோம்.
ஆனால் ஆரியமன் இந்த ஸ்டோன்ஃபிண்ட் மிகவும் பயங்கரமானவன். அதன் தோல் இரும்பைப் போல் கடினமாக இருக்கும். மேலும் அது அதன் கால்களுக்கு கீழே உள்ள பூமியையே கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டது. ஆரியமனின் பக்கத்தில் இருப்பதற்கேற்ற காலராத்திரி. இந்த உயிரினத்தின் வலிமை அதன் பூமியுடன் உள்ள தொடர்பில் இருக்கிறது. அந்த தொடர்பை குறைத்தால் நாம் அதை தளர்த்தலாம் என்றார். அவர்களின் இராணுவத் திட்டம் முடிந்தவுடன் ஆரியமன் மற்றும் குள்ளர்கள் எதிர்கால போருக்கு தயாரானார்கள். இரும்பு மலைகளின் சிகரங்களை தொடும் விடியலின் முதல் ஒளியுடன் சுரங்கங்கள் மீதான முற்றுகை தொடங்கியது. சுரங்கங்களின் நுழைவாயில் மலை முகப்பில் செதுக்கப்பட்டு மாபெரும் ஒரு வளைவு வாயிலாக அமைக்கப்பட்டிருந்தது. அதன் முன்னால் மிகுந்த பொருத்தமாக ஆடை அணிந்த குள்ளர்கள் பாதுகாப்பு கொடுத்து நின்றனர். ஆரியமன் திரைன் மற்றும் ஒரு சிறப்பான குள்ளர்களின் வீரர்படை இருண்ட குகைகளில் இறங்கினர். அவர்களது விளக்குகளின் ஒளி சுரங்கத்தின் சுவர்களில் அசிங்கமான நிழல்களை உருவாக்கியது. அவர்கள் ஆழமாக இறங்கும் போது காற்று பிசாசின் துர்நாற்றம் மற்றும் கந்தகத்தின் நாற்றம் கலந்தது. சுரங்கங்கள் முன்பு மைனர் உழைப்புகளால் முழங்கிய கத்திகளின் சத்தம் மற்றும் தங்கிய காட் சப்தம் ஆகியவற்றுடன் நிரம்பி வழிந்திருந்த சப்தம் இல்லாத அமைதியாக மாறி இருந்தது. கால்களில் விழுந்த பாறைகளின் அடிச்சத்தங்கள் குகையின் சுவர்களில் எதிரொலித்தன. இருண்ட வெளியில் மறைந்துள்ள ஆபத்துகளை நினைவூட்டும் ஒரு ஒலியாக இருந்தது. முதல் உயிரின கூட்டம் எச்சரிக்கையின்றி தாக்கினார்கள். சுருக்கமான சுருள்வளைகளுடன் கருப்பு தோலுடனான கொடூரமான உயிரினங்கள். கராரான நகங்களுடன் இருண்ட வெளியில் இருந்து வேகம் பிடித்து வந்தன. ஆரியமனின் வாள் மங்கலான வெளிச்சத்தில் மின்னியது. உயிரினங்களை வேகமாக வெட்டி கிழித்து விட்டார். குள்ளர்கள் அவரின் பக்கத்தில் போரிட்டார்கள். அவர்களின் போர்க்கூச்சல்கள் குகையில் முழங்கியது. அவர்கள் எவ்வளவு கொடூரமாக இருந்தாலும் இந்த உயிரினங்கள் விரைவில் தாக்கின. அவர்கள் கொன்று குவித்த ஒவ்வொரு உயிரினத்திற்கும் இன்னொரு 2 உயிரினங்கள் அவற்றின் இடத்தை பிடித்தது. சண்டை நீளும்போது உயிரினங்களின் எண்ணிக்கை முடிவில்லாமல் இருப்பதைப் போலவே ஆரியமன் உணர்ந்தார். நாம் ஸ்டோன்ஃபிண்ட் அருகே வந்துவிட்டோம் என்று சண்டையின் கோஷத்திற்குள் திரைன் கூறினார். அது நமக்கு போர்க்காலத்தை எளிதாகவாக விட்டுக் கொடுக்க மாட்டாது. முன்னேற்ற பலத்துடன் ஆரியமன் சுரங்கத்தின் ஆழமாக கொண்டு சென்றார். சுரங்கங்கள் ஒரு பரந்த குகையிலிருந்து திறந்தது. அதன் சுவர்கள் சிறந்ததொரு தங்கம் மற்றும் வெள்ளியின் வழிகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. அந்த குகையின் நடுவில் ஸ்டோன்ஃபிண்ட் இருந்தது. அது ஒரு மாபெரும் பாறை மற்றும் பூமியின் உருவாக்கமாகவும். அதன் கண்கள் ஒரு தீவிரமான தீயால் எரிந்தது. ஸ்டோன்ஃபிண்ட் ஒரு கர்ஜனை கொடுத்தது. அது அவர்களின் கால்களுக்கு அடியில் தரையை குலுக்கியது. உயிரினத்தின் பெரும் கையால் தரையை தாக்கியது. குகையின் தரை உடைந்து பதறியது. ஆரியமன் மற்றும் குள்ளர்கள் விழுந்த பாறைகளைத் தவிர்த்து அவர்களின் இலக்கை அடைய விரைந்தனர். ஆரியமன் தெய்வீக சக்தியை கொடுக்க கூடிய சக்தியை கோரியார். அவரின் வாள் உயிரினத்தின் இதயத்தை நோக்கி எடுத்து வீசப்பட்டது. ஆனால் ஸ்டோன்ஃபிண்ட் எதிர்பார்த்தது போல வேகமாக திடீர் தாக்குதல் செய்து ஆரியமனை ஒரு கடுமையான அடியில் அடித்தது. அவர் குகையின் சுவர்களில் குதறி விழுந்தார். ஆனால் அது அவரை அடிப்படையாக தடுப்பதாக இருக்கவில்லை. ஆரியமன் தனது காலில் சரியான சாய்வு அடைவதை போராடிக் கொண்டிருக்கும் போது. காலராத்திரியின் குரல் அவரின் மனதில் ஒலித்தது. நினைவில் கொள் ஆரியமன். உயிரினத்தின் வலிமை பூமியுடன் தொடர்புடையது. நீ அதை உடைக்க வேண்டும். ஆரியமன் மனதில் கவனம் செலுத்தி சியால்குடியின் சக்தியைச் சோர்ந்து கொண்டார். அவர் தனது வாளை உயரமாக கொணர்ந்து குகையின் மாடையிலிருந்து வெளிச்சமாக பொழிந்த கதிரொளியால் ஒளிமயமாக. குகையின் மாடையில் ஒளி பரவியது. அதன் கீழுள்ள பூமி ஸ்டோன்ஃபிண்டை துளைத்தது. ஸ்டோன்ஃபிண்ட் திடீரென ஒரு வேதனைகரமான குரல் எழுப்பியது. பூமியில் இருந்து தனது தொடர்பை குலைத்து கிரீமாலையானது. அதன் தோல் அரும்படுவதைத் தொடங்கியது. அதன் கண்களில் உள்ள தீ 3 தரங்களுக்கு குறைந்தது. இப்பொழுது ஆரியமன். காலராத்திரி அழுத்தமாக சொன்னார். ஆரியமன் தனது கடைசி சக்திவாய்ந்த தாக்கத்துடன் தனது வாளை ஸ்டோன்ஃபிண்டின் மார்பில் தாக்கினார். உயிரினம் ஒரு இறுதி பொறிப்புடன் இறங்கியது. அதன் உடல் சிதறிய பாறையாக விழுந்தது. குகையில் உள்ள மற்ற உயிரினங்கள் இப்போது தலைவில்லாமல் குழப்பமாக இருண்ட வெளியில் ஓடியன. போரின் வெற்றி அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் உயிரிழப்புகள் பெரியதாக இருந்தது. குகையின் தரையில் குள்ளர்களின் சடலங்கள் பரவியிருந்தன. அவர்களின் தியாகம் அவர்களின் வீரத்தின் சான்றாக இருந்தது. திரைன் ஆரியமனை அணுகினார். அவரது முகத்தில் துயரமும் நன்றியும் கலந்தது. நீங்கள் எங்களுக்கு சாத்தியமில்லை என்று நினைத்ததை செய்துள்ளீர்கள் காவலரே. ஸ்டோன்ஃபிண்ட் தோற்கடிக்கப்பட்டது. மற்றும் எங்கள் சுரங்கங்கள் மீண்டும் எங்களுக்குச் சொந்தமானவை. இரும்பு மலைகளின் குள்ளர்கள் தங்கள் வாக்குறுதியை மதிப்பார்கள். நாங்கள் உங்கள் புனித கூட்டணியில் சேர்வோம். ஆரியமன் தனது தலை குனிந்து இருளின் மீது கவலை இருந்தது. ஆனால் எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையால் நிரம்பியிருந்தது.
நாம் ஒன்றிணைந்து சியால்கொடியை இருட்டில் இருந்து பாதுகாப்போம். உங்கள் வலிமை எங்கள் கூட்டணியின் ஒரு முக்கியமான கல்லாக இருக்கும். குள்ளர்கள் இப்போது ஒப்புக்கொண்டபோது ஆரியமனின் அடுத்த சவால் அஸ்ட்ரல் கோபுரத்தில் உள்ள மந்திரவாதர்களுடன் இருந்தது. எதிர்கால பயணம் கடினமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கூட்டாளியையும் அவர் பெற்றபோது ஆரியமனின் தீர்மானம் அதிகரித்தது. இருள் சக்தி வலிமையானதாக இருந்தாலும் புனித கூட்டணியின் கீழ் ஒளியின் சக்திகள் ஒற்றுமையாக இருந்தால் சியால்கோடியை காப்பாற்றும். ஆரியமன் மற்றும் அவரது கூட்டாளிகள் இரும்பு மலைகளிலிருந்து கிளம்ப தயாராக இருந்தபோது காளராத்திரியின் குரல் மீண்டும் அவர் மனதில் ஒலித்தது. போர் வென்றது ஆரியமன். ஆனால் போர் இன்னும் முடியவில்லை. இருள் ஓய்வதில்லை அதேபோல நாம் கூட ஓய்வதில்லை. குள்ளர்கள் அவரது கூட்டாளிகளாகவும் ஒவ்வொரு வெற்றியாலும் காளராத்திரியுடன் தொடர்பை பலமாக்கிய ஆரியமன் எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கு தயார். புனித கூட்டணி உருவாகத் தொடங்கியது. அதன் மூலம் சியால்கோடியை இருள் சக்திகளிடமிருந்து காப்பாற்றும் நம்பிக்கை திருப்தியாகும். இரும்பு மலைகளின் குள்ளர்கள் புனித கூட்டணியில் இணைந்த பிறகு ஆரியமன் தனது அடுத்த மற்றும் மிக பெரும் சவாலான கூட்டாளியை நோக்கி சென்றார். அஸ்ட்ரல் கோபுரத்தின் மந்திரவாதிகள். மந்திரவாதிகள் மிகப்பெரிய மந்திரவளத்துக்கு பெயர் பெற்றவர்கள். ஆனால் அவர்கள் தனிமையில் வாழ்ந்தனர். சியால்கோடியின் மற்ற பாகங்களிலிருந்து தனித்துவமாக இருந்தனர். அவர்களை கூட்டணியில் இணைக்கச் செய்வது ஆரியமனின் மிகப் பெரிய சவாலாக இருக்கும். அஸ்ட்ரல் கோபுரத்தை அடைவது மிகவும் கடினமாகவும் சவாலானதாகவும் இருந்தது. காளராத்திரி ஆரியமனை அடர்ந்த காடுகள். ஆபத்தான மலை பாதைகள் மற்றும் பரந்த மைதானங்கள் வழியாக வழிநடத்தினார். அங்கு காற்று அசரீரிகளின் குரல்கள் போல் கூவியது. அஸ்ட்ரல் கோபுரத்தை நெருங்கும் போது நிலம் மேலும் மர்மமாகவும் அதிசயமாகவும் மாறியது. வானம் பெரும்பாலும் சுழலும் மேகங்களால் நிறைந்து காணப்பட்டது. மற்றும் வியப்பான மெய்நிகர் ஒளிகள் நெடுங்கோட்டில் நடனம் ஆடின. கோபுரத்தை அடைந்தபோது ஆரியமன் அதன் மெய்நிகர் அழகில் மயங்கி நின்றார். அஸ்ட்ரல் கோபுரம் வெண்கல நிற கண்ணாடியால் ஆன ஒரு பெரிய கோபுரமாக இருந்தது. அது வானத்தை நோக்கி வெகுவாக உயர்ந்திருந்தது. அது ஒரு உட்பகுதியில் இருந்து வெளிச்சம் பிரசரித்தது போலத் தோன்றியது. சுற்றியுள்ள நிலப்பரப்பில் ஒரு மெல்லிய ஒளியை பரப்பியது. கோபுரத்தைச் சுற்றியுள்ள காற்று மந்திர சக்தியால் நிரம்பியிருந்தது. ஒவ்வொரு மூச்சும் சக்தியால் நிரம்பியிருந்தது. கோபுரத்தின் அடிப்பகுதியில் ஆழ்ந்த நீலநிற ஆடை அணிந்த ஒரு மனிதர். ஒரு முகமூடியால் தன் முகத்தை மறைத்தவாறு ஆரியமனை எதிர்கொண்டார். அவரின் குரல் மென்மையானது. ஆனால் அதில் ஒரு துல்லியமான அதிகாரம் இருந்தது. சியால்கோடியின் காவலரே அஸ்ட்ரல் கோபுரத்தின் மந்திரவாதிகள் உங்களை எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் நம் கூட்டணியின் பாதை வார்த்தைகளால் மட்டுமே நடக்க முடியாது. நீங்கள் நமது நம்பிக்கைக்கு பொருத்தமானவராக இருப்பதை காட்ட வேண்டும். ஆரியமன் சவாலை புரிந்து தலையசைத்தார். நான் உங்களின் எந்த சோதனையையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். இருள் வலுப்பெறுகிறது மற்றும் சியால்கோடியை காப்பாற்ற நமது சக்தி தேவைப்படுகிறது. மந்திரவாதி ஆரியமனை கோபுரத்தின் மையத்திற்குள் அழைத்துச் சென்றார். உள்ளே கோபுரம் சுழலும் படிகளால் நிரம்பியிருந்தது. மற்றும் அந்த இடம் முழுவதும் மின்னும் கண்ணாடியால் ஆனது. அவர்கள் நடந்தபோது சுவர்கள் மாறும் போல் தோன்றியது. அதாவது கோபுரம் உயிரோடு இருப்பது போலவும் ஆரியமனை கவனித்துக் கொண்டிருப்பது போலவும் தோன்றியது. இறுதியில் அவர்கள் கோபுரத்தின் உச்சியில் உள்ள ஒரு பெரிய அறையை அடைந்தனர். அறை மிதக்கும் ஒளி பந்துகளால் நிரம்பியிருந்தது. ஒவ்வொன்றும் பண்டைய அறிவின் ஒரு துண்டை பதுக்கியிருந்தது. அறையின் மையத்தில் அஸ்ட்ரல் கோபுரத்தின் 7 உயர்ந்த மந்திரவாதிகளால் சூழப்பட்ட ஒரு பெரிய பலிபீடம் இருந்தது. ஒவ்வொருவரும் மிகுந்த சக்தியை கொண்டிருந்தனர். அஸ்ட்ரல் கோபுரத்தின் தலைமை மந்திரவாதி இரவின் வானம் போல் கண்களை கொண்டிருந்த ஒருவர் முதலில் பேசினார். ஆரியமன் சியால்கோடியின் காவலரே நீங்கள் இருளின் எதிராக போராட நமது உதவியை நாடுகிறீர்கள். ஆனால் எங்கள் சக்தியை எளிதாக அளிக்க முடியாது. எங்கள் கூட்டணியைப் பெற நீங்கள் அஸ்ட்ரல் தீயின் சோதனையை மேற்கொள்ள வேண்டும். ஆரியமன் தன்னம்பிக்கையுடன் நின்றார். இந்த சோதனை என்னை என்ன செய்ய வேண்டும். தலைமை மந்திரவாதியின் கண்கள் ஆரியமனின் ஆன்மாவைச் சீராகத் துளைத்தன. அஸ்ட்ரல் தீ எங்கள் சக்தியின் மூலமாகும். இது ஒரு உயிருடன் இருக்கும் மந்திரம். பெரிய படைப்புக்கும் அழிவுக்கும் திறனாகும். சோதனையை வெற்றிகரமாக முடிக்க நீங்கள் உங்கள் வலிமை ஞானம் மற்றும் இதயத்தின் தூய்மையை தீயையே எதிர்கொண்டு நிரூபிக்க வேண்டும். நீங்கள் வெற்றி பெற்றால் அஸ்ட்ரல் கோபுரத்தின் மந்திரவாதிகள் உங்கள் புனித கூட்டணியில் இணைய வேண்டும். ஆனால் கவனமாக இருங்கள். தீ தகுதியற்றவர்களை அனுமதிப்பதில்லை. மனதில் குறைந்தது ஒரு சந்தேகம் இல்லாமல் ஆரியமன் ஒப்புக்கொண்டார். நான் இந்த சோதனையை ஏற்கிறேன். நான் அஸ்ட்ரல் தீயை எதிர்கொள்வேன். உயர்ந்த மந்திரவாதிகள் ஒரே நேரத்தில் தலைவணங்கினர். மற்றும் முதியவர் தனது கையின் அசைவுடன் அறையை மாற்றினார்.
ஒளி பந்துகள் மையத்தில் ஒன்றாக ஒன்றிணைந்து. ஒரு பிரகாசமான பந்து உருவாக்கின. அது மூலமரியாதையற்ற சக்தியால் எரிந்தது. அஸ்ட்ரல் தீ மந்திரியிடத்தின் மையத்திலிருந்து மிதந்தது. அதன் ஒளி அறையை கிட்டத்தட்ட கண் சிமிட்டாத பிரகாசத்துடன் ஒளிர்த்தது. முதிய மந்திரவாதி பக்கமாக நின்றார். ஆரியமனை பலிபீடத்தை நோக்கி வர அழைத்து. அஸ்ட்ரல் தீயின் ஒளிக்குள் நுழையுங்கள். மற்றும் அது உங்கள் தகுதியை தீர்மானிக்கச் செய்யுங்கள். ஆரியமன் ஒரு ஆழமான மூச்சை எடுத்தார். அந்த தருணத்தின் மிகுதியை உணர்ந்தார். அவர் கண்களை மூடி ஒளிக்குள் நுழைந்தார். அஸ்ட்ரல் தீ அவரைச் சுற்றியதும். அவர் ஒரு மாபெரும் சக்தியின் வெடிப்பை போன்ற உணர்வு உணர்ந்தார். மந்திரத்தின் உண்மையான மூலத்தை அவரின் நரம்புகள் வழியாக பாய்ந்து கொண்டது போல. அருகிலுள்ள உலகம் மறைந்தது. மற்றும் ஆரியமன் ஒரு பெரிய முடிவற்ற வெற்றிடத்தில் தன்னைக் கண்டார். அஸ்ட்ரல் தீ முன்பு பிரகாசமாக எரிந்தது. தீ வார்த்தைகளால் அல்ல, ஆனால் உணர்வுகளாலும் படிமங்களாலும் பேசியது. அவை அவரின் மனதில் அதிர்ந்தன. முதல் சோதனை வலிமைக்கானது. தீ ஆரியமன் போராடிய யுத்தங்களின் காட்சிகளை. அவர் எதிர்கொண்ட எதிரிகளையும் அவர் எதிர்கொண்ட சோதனைகளையும் காட்சி அளித்தது. சவால்கள் அவற்றின் முன்னையதை விட கடினமாகவும் கொடூரமாகவும் இருந்தன. ஆரியமன் தனது முழு வலிமையையும் பயன்படுத்தி போரிட்டார். அந்த யுத்தங்களை மீண்டும் சந்தித்தார். ஆனால் அவர் பெற்ற அனுபவம் மற்றும் ஞானத்துடன். அவர் தீ அவரின் தீர்மானத்தை சோதிக்கும்போது. அவனை அவர் எல்லைக்கு உட்படுத்தினார். ஆனால் ஒவ்வொரு முறை ஆரியமன் சவாலுக்கு மேலானார். அவரது வலிமை குறையாதது. இரண்டாவது சோதனை ஞானம் பற்றியது. தீ ஆரியமனை தொடர் சிக்கலான முடிவுகளை எதிர்கொள்வதற்கு நேர்கொடுத்தது. அது இருளின் எதிரான போர் மற்றும் அவரது முடிவுகளின் விளைவுகளைப் பற்றிய எதிர்கால காட்சிகளை அவரிடம் காட்டியது. ஆரியமன் நல்லதை கொண்டு செல்லும் பாதைகளை தேர்வு செய்ய வேண்டும். லபமான காலங்களில் கூட. அவர் தனது கூட்டாளிகளின் வாழ்க்கையை. சியால்கோடியின் விதியை மற்றும் தனது சொந்த விருப்பங்களை அளவிட்டார். ஒவ்வொரு தேர்வும் அவரது ஞானத்தின் சோதனையாக இருந்தது. மற்றும் ஒவ்வொரு முடிவும் அவரை தலைமையின் உண்மையான தன்மையை புரிந்துகொள்ளச் செய்தது. கடைசி சோதனை இதயத்திற்கானது. தீ ஆரியமனின் ஆழமான பயங்களையும் ஆசைகளையும் வெளிப்படுத்தி. அவரது கடந்த காலம், அவரது நேசித்தவர்கள். மற்றும் அவர் செய்த தியாகங்களை வெளிப்படுத்தியது. தீ அனன்யாவை ஒரு குன்றின் முனையில் நிற்கும்படி காட்டியது. அவரது முகத்தில் துயரம் நிரம்பியது. அது அவருடைய மனைவியை ஆரியமனை உயிர் காப்பதற்காக திருமணம் செய்து கொண்ட போது காட்டியது. அவருடைய கண்களில் காதலையும் ஏற்றத்தையும் கொண்டது. தீ அவர் தனது கடமையையும் தனது இதயத்தையும் சமன் செய்ய முடியுமா என்று கேட்டது. அவர் நேசித்தவர்களை பாதுகாப்பதற்கு ஆரியமன் தனது காவலனாக இருப்பதை சமாளிக்குமா என்று கேட்டது. ஆரியமன் தனது உணர்ச்சிகளை பெருக்கிக் கொண்டார். ஆனால் அவர் உறுதியாக இருந்தார். நான் சியால்கோடியை பாதுகாப்பேன். மற்றும் நான் நேசித்தவர்களுக்கான என் காதலை மதிப்பேன். எனது காவலனாக இருப்பது என் காதலை குறைக்காது, அதை வலிமையாக்கும். அஸ்ட்ரல் தீ மிகுந்த பிரகாசத்துடன் ஒளிர்ந்தது. அதன் ஒளி இன்னும் அதிகமாகியது. ஆரியமன் அதன் புரோபங் உணர்ந்தது. தன்னை முழுமையாக பரிசோதித்து. எந்த சந்தேகம் அல்லது இருளை தேடியது. ஆனால் ஆரியமனின் இதயம் தூய்மையானது. அவரது தீர்மானம் உடையவில்லை. அவர் தீயை எதிர்கொண்டு. தன்னையும் உண்மையாக வைத்திருந்தார். மிடியிலும் வெற்றிடம் உடைந்தது. மற்றும் ஆரியமன் உயர்ந்த மந்திரவாதிகளுடன் அறையில் திரும்பினார். அஸ்ட்ரல் தீ இப்போது துன்மையை. பலிபீடத்தின் மேல் தன் இடத்தில் திரும்பியது. முதிய மந்திரவாதி முன்னே வந்தார். அவரது கண்களில் ஆழ்ந்த மரியாதையுடன். நீங்கள் அஸ்ட்ரல் தீயின் சோதனையை வெற்றி பெற்றீர்கள். முதியவர் அறிவித்தார். அவரது குரல் பயபக்தியுடன் நிறைந்தது. நீங்கள் நமது நம்பிக்கை மற்றும் நமது சக்திக்கு தகுதியானவராகத் திகழ்ந்தீர்கள். அஸ்ட்ரல் கோபுரத்தின் மந்திரவாதிகள் உங்கள் புனித கூட்டணியில் இணைய வேண்டும். ஆரியமன் ஆழ்ந்த வணக்கம் செய்தார். அவரது இதயம் நன்றியுடன் நிரம்பியது. நன்றி. நாம் ஒன்றிணைந்து இருளுக்கு எதிராக நின்று சியால்கோடியை பாதுகாப்போம். அஸ்ட்ரல் கோபுரத்தின் மந்திரவாதிகள் இப்போது கூட்டணியில் இணைந்ததோடு. ஆரியமன் புனித கூட்டணி இறுதிக்கே அருகே இருப்பதாக அறிந்தார். ஒளியின் சக்திகள் ஒன்று கூடிக் கொண்டிருக்கும். மற்றும் இருளுக்கு எதிரான போராட்டத்தை சந்திக்க நேரம் சமீபமாகும். ஆனால் ஆரியமன் இதுவரை எதிர்கொண்ட போராட்டங்களிலும் மாறுபட்டது என்று அறிந்தார். இருள் சக்திகளான ஜோரத்துக்கு எதிரான இறுதி மோதல் பேரரசின் விதியை தீர்மானிக்கும். ஆரியமன் அஸ்ட்ரல் கோபுரத்தை விட்டு வெளியேறும்போது. அவர் மறுபடியும் தீவிர நோக்கத்துடன் நின்றார். சோதனைகள் அவரை கற்பனை செய்யாத வழிகளில் சோதித்தது. ஆனால் அது அவரது தீர்மானத்தை வலிமையாக்கியது. புனித கூட்டணி தயாராக இருந்தது. மற்றும் யுத்தத்தை எதிர்கொள்ள ஆரியமன் எதிர்கொள்ள தயாராக இருந்தார். ஆனால் காற்று அவர் சுற்றி ஆட்கொண்டது. மற்றும் வானம் இருளின் மேகம் மற்றும் எதிர்வரும் புயலால் இருண்டது.
ஆரியமன் தனது மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்வதற்கு தயார் இருந்தார். மற்றும் முழு பேரரசின் விதி புனித கூட்டணியின் மீது ஆதிக்கம் செலுத்தும். புனித கூட்டணி முடிவடையவிருந்தது. ஆரியமன் அஸ்ட்ரல் கோபுரத்தின் மந்திரவாதிகளின் ஒத்துழைப்பை பெற்றதோடு. எல்ப் மற்றும் மந்திரவாதிகளின் நம்பகத்தையும் உறுதிப்படுத்தினார். ஒவ்வொரு கூட்டாளரும் தனித்தன்மையான வலிமைகளையும் பழமையான ஞானத்தையும் கொண்டிருந்தனர். மற்றும் ஒன்றிணைந்து அவர்கள் இருளுக்கு எதிராக போராடக்கூடிய சக்தியான படையை உருவாக்கினர். ஆனால் பரிகாரத்தின் இறுதி கூறு இன்னும் கிடைக்கவில்லை. சியால்கோடியின் முந்தைய காடுகளின் காவலர்களான வெர்டன்ட் சர்க்கிளின் மர்மமான மற்றும் வலுவான துறவிகள். துறவிகள் ஒரு தனிமையான மற்றும் மர்மமான குழுவாக இருந்தனர். மந்திரவாதிகளை விட அதிகமாகவும். அவர்கள் வெர்டன்ட் காடுகளில் ஆழமாக வசித்தனர். இது பழமையான மந்திரவாதிகளும் இயற்கையின் ஆன்மாக்களும் நிறைந்த இடமாக இருந்தது. துறவிகளின் நிலத்துடன் கொண்டுள்ள தொடர்பு ஒப்பற்றதாக இருந்தது. மற்றும் அவர்கள் இயற்கையின் மீது கொண்டுள்ள சக்தி அதிகமாகவும். விலகுவதற்கும் மட்டுமல்ல. புனித கூட்டணியில் இணைந்து கொள்ள அவர்கள் ஏற்றுக்கொள்ள மிகக்கடினமாக இருக்கும். ஆரியமன் வெர்டன்ட் காடுகளுக்கு பயணித்தபோது. இறுதி போராட்டம் அருகில் இருப்பதாக அவர் எண்ணி இழுத்துக்கொண்டார். ஒவ்வொரு நாளும் வானம் இருண்டுவிட்டது. மற்றும் காற்றில் எதிர்வரும் அழிவின் கடைசிகள் ஒலித்தன. சியால்கோடியை தாண்டி வரும் இருள் அதிகமாகி வருவதாகவும். நேரம் முடிந்துவிட்டது என்பதை ஆரியமன் அறிந்தார். கலாராத்ரி எப்போதும் கவனமாக இருந்தார். ஆரியமனின் மனக்கசப்பை உணர்ந்தார். துறவிகள் நமது கூட்டணியின் இறுதி கூறாகும். ஆனால் அவர்கள் மிகவும் முன்னோடியாக உள்ளனர். அவர்களின் சக்தி மிகுந்தது. ஆனால் அவர்களின் தனிமையும் அப்படியே. நீங்கள் அவர்களை கவனமாக அணுக வேண்டும். ஆரியமன் தன் மனத்திடமான பக்கத்தால் தலை ஆட்டினார். துறவிகளின் சக்தி நமது முக்கியமாக உள்ளது. அவர்களின் நம்பகத்தை பெறவும் கூட்டணியில் சேர்ப்பதற்காக நான் எதையும் செய்ய தயாராக உள்ளேன். அவர்கள் வெர்டன்ட் காடுகளில் நுழைந்தபோது. ஆரியமன் சுற்றியுள்ள வாழ்க்கையின் மிகுந்த உணர்வால் மொத்தமாக மயங்கினார். காடு உண்மையிலேயே வாழ்க்கையுடன் நிரம்பியதாக இருந்தது. மிக உயரமாக காய்கறிகள் விரிந்திருந்தன. மற்றும் அடித்தளத்தில் உயிரினங்கள் நிறைந்திருந்தன. காற்றில் பைன் மற்றும் பூமியின் வாசனை திரண்டிருந்தது. மற்றும் வெயில் மாறுவழியில் மெதுவாக பரவியது. இது பழமையான சக்திகளின் இடமாக இருந்தது. மற்றும் ஆரியமன் காடின் கண்களை தன்னை கவனித்து கொண்டிருந்தார் என உணர்ந்தார். காடுகளின் பாதைகள் சிரமமாகவும் கராராகவும் இருந்தன. மற்றும் காடு தானே மாறிவிட்டது போல். ஆரியமனின் உறுதியை சோதித்து. கலாராத்ரி இயற்கையுடன் கொண்டுள்ள அவரின் தொடர்பால் வழிகாட்டினார். ஆனால் அவருக்கு கூட காற்றில் இருந்த மாறுதல் உணர்ந்தார். காடு துடிப்புடன் இருக்கிறது. மற்றும் துறவிகள் ஆரியமனின் ஒவ்வொரு நடைக்கு பின்னால் கவனித்து கொண்டிருந்தனர். பல நாட்களுக்குப் பிறகு ஆரியமன் மற்றும் கலாராத்ரி வெர்டன்ட் காடுகளின் இதயமான புனித வளாகமான. ஆன்மாக்களின் வட்டத்திற்குச் சென்றனர். வளாகம் மிகுந்த சக்தியுடன் நிரம்பி இருந்தது. மிக பழமையான மற்றும் மிக சக்திவாய்ந்த மரங்கள் அங்கு நிற்கின்றன. அவர்கள் வேர்கள் பூமியின் அடிப்படையில் பின்னப்பட்டுள்ளன. வளாகத்தின் நடுவில் ஒரு பழமையான கல் பலிபீடம் இருந்தது. இது பசுமையான ஒளியால் மங்கியிருந்தது. காற்று மந்திரவாதியுடன் நிரம்பி இருந்தது. மற்றும் ஆரியமன் துறவிகளின் இருப்பை முழுவதுமாக உணர்ந்தார். ஆனால் அவர்கள் தெரிவிக்கவில்லை. இரண்டுமல்லாமல் காற்று வளாகத்தில் மாறியது. மற்றும் ஒரு உருவம் ஆரியமனின் முன் தோன்றியது. அது ஒரு உயரமான மேன்மையான பெண்ணாக இருந்தது. பசுமையான ஆடைகளை அணிந்திருந்தது. அவை காடுகளின் இலைகளிலிருந்தே பின்னப்பட்டதாக தெரிந்தது. அவரின் தலைமுடி காடுகளின் கொடியும் மலர்களும் இணைந்தது. மற்றும் அவரின் கண்கள் மந்திரமயமான ஒளியுடன் மின்னியது. அவர் துறவிகளின் தலைவராக இருந்தார். அவரை போன்ற மற்றொரு குழுவுடன் சூழப்பட்டுள்ளது. துறவிகளின் தலைவர் அவரது குரல் பூமியின் சக்தியுடன் வெளிப்படும் பேச்சைத் தொடங்கினார். சியால்கோடியின் காவலர் ஆரியமன் நீங்கள் புனித வளாகத்திற்கு நமது உதவியை தேடி வந்தீர்கள். ஆனால் இதை அறிந்து கொள்ளுங்கள் வெர்டன்ட் சர்க்கிள் வெளியுலக விவகாரங்களில் ஒப்புக்கொள்ளவில்லை. நாம் இயற்கையின் காவலர்கள் உங்கள் கூட்டணியில் ஏன் சேர வேண்டும். ஆரியமன் மரியாதையாக தலைவணங்கினார். அந்த நிமிடத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து. மிகுந்த துறவி சியால்கோடியை அச்சுறுத்தும் இருள் காடுகளுக்கும் நகரங்களுக்கும். மலைகளுக்கும் சமவில்லாது இருக்கிறது. இது அனைத்து வாழ்க்கையையும் அழிக்க முனைகிறது. மற்றும் மொத்த இராச்சியத்தையும் அழிக்க. உங்கள் சக்தி வெர்டன்ட் காடு மட்டுமல்ல. அனைத்து சியால்கோடியையும் பாதுகாப்பதற்கு தேவைப்படுகிறது. துறவிகளின் தலைவரின் பார்வை கடுமையாக இருந்தது. அவரது ஆழம் ஆரியமனின் ஆத்மாவை சோதிக்க உள்ளன. இருள் என்பது இயற்கையின் ஒரு சக்தி ஒளி போலவே. இது காலத்துக்கு முந்திய பரிணாமம். நாமிருளை எந்தவிதமாக அழிக்க வேண்டும். ஆரியமன் ஆழ்ந்த மூச்சு இழுத்தார். அவரின் குரல் திடமான உணர்வுடன் நிரம்பியது.
இது சாதாரண இருள் அல்ல. இது வெறுப்பும் காமத்திலும் நிரம்பிய கெட்ட சக்தி. இது சமநிலையை நிலைநிறுத்துவதற்காக அல்ல, முழுமையாக அழிக்க வேண்டும். இதுவானால் பாதுகாக்க காடுகளும் இல்லாமல் போய்விடும் மற்றும் வாழ்க்கையின் ஆதாரம் அழிந்துவிடும். சியால்கோடியின் திண்மையை முழுமையாக கிழிக்க முயலும். நாம் ஒன்றிணைந்து இதனை நிறுத்த வேண்டும். வளாகம் அமைதியுடன் நிற்கையில் துறவிகள் ஆரியமனின் வார்த்தைகளை சிந்தித்தனர். துறவிகளின் தலைவர் முன்னே வந்தார், அவரது முகம் எண்ணியதாக இருந்தது. நீங்கள் ஞானமுடன் பேசுகிறீர்கள், காவலர். ஆனால் வார்த்தைகள் மட்டும் போதாது. வெர்டன்ட் சர்க்கிள் தன் சோதனைகளையும் சவால்களையும் கொண்டுள்ளது. அவற்றை சந்திக்காமல் நமது கூட்டணியில் சேர முடியாது. நீங்கள் அவற்றை சந்திக்க தயார் உள்ளீர்களா? ஆரியமன் சஞ்சலமில்லாமல் தலையசைத்தார். நான் தயார். துறவிகளின் தலைவர் தனது கைகளை கொண்டு உயர்த்தினார் மற்றும் வளாகத்தின் சுற்றி மாறத் தொடங்கியது. மரங்கள் உயரமாக வளர்ந்து அவர்களின் கிளைகள் நுட்பமான வடிவங்களை உருவாக்கின. ஆரியமனின் காலடியில் நிலம் மாறியது மற்றும் காற்று மந்திரவாதியுடன் நிறைந்தது. துறவிகள் பழமையான மொழியில் பாடத் தொடங்கினர், அவர்களின் குரல்கள் காடுகளின் ஒலிகளுடன் இணைந்தன. வெர்டன்ட் இதயத்தின் சோதனை, துறவிகளின் தலைவர் உச்சரித்தார். உங்கள் மதிப்பை நிரூபிக்க நீங்கள் காடுகளின் இதயமான இதத்திற்கு பயணிக்க வேண்டும். அங்கு வெர்டன்ட் இதயத்தின் பழமையான ஆன்மா உள்ளது. நீங்கள் அதன் ஆசீர்வாதத்தை தேட வேண்டும் மற்றும் அதை செய்வதன் மூலம் நீங்கள் இயற்கை உலகத்துடன் கொண்டுள்ள தொடர்பை நிரூபிக்க வேண்டும். ஆனால் கவனமாக இருங்கள். வெர்டன்ட் இதயம் காடுகளின் ஆன்மாக்களால் பாதுகாக்கப்பட்டுள்ளது மற்றும் அவர்கள் அவசியம் இல்லை. அதற்கு பிறகு ஆரியமன் ஒளியால் சூழப்பட்ட காற்று சுழற்சியில் மூழ்கினார். காற்று கிழித்தபின் அவர் ஒரு மிக அடர்த்தியான மிதிமந்தமான இடத்தில் நிற்பதை உணர்ந்தார். காடுகள் மிக பழமையான மரங்களால் நிரம்பி அவரின் காலடியில் நிலம் மாறியது மற்றும் காற்று அடர்த்தியான காற்றில் நிரம்பியது. கலாராத்ரியின் குரல் அவரது மனதில் ஒலித்தது. இது வெர்டன்ட் காடுகளின் இதயமான இடம். இங்குள்ள ஆன்மாக்கள் சக்தியுடன் இருக்கின்றன. நீங்கள் கவனமாக நடக்க வேண்டும். ஆரியமன் காடுகளில் தனது சிந்தனைகளை நன்றியுடன் எடுத்துக்கொண்டார். ஆரியமன் கொடுக்கப்பட்ட பாதையை முன்னே செல்லும் போது காடு மறைந்திருந்தது. மரங்கள் இறுக்கமான தழைகளால் மூடப்பட்டன மற்றும் மரக்கிளைகள் பிடிக்க முயலும் கைகளாக மாறின. அவரின் பயணம் மிக ஆழமானது ஆகும் போது காடு தானே உயிர்த்ததாக இருந்தது. மரங்களில் பதட்டமான ஒலிகள் உலா செய்தன மற்றும் நிழல்கள் வெளிச்சத்தில் அசைந்தன. அவர் மேலும் ஆழமாக பயணித்தார், ஆரியமன் காடுகளின் முதல் ஆன்மாக்களை சந்தித்தார். அவர்கள் ஒளி மற்றும் நிழல்களால் ஆன அசைவான உயிர்களாக தோன்றினர். அவர்கள் உருவங்கள் காற்றைப் போல மாறின. அவர்கள் புதிர்களை பேசினர் மற்றும் ஆரியமனின் உறுதியை சோதித்தனர். இயற்கை உலகின் அடிப்படைகளை புரிந்து கொண்டிருந்தார் மற்றும் அதை காத்து கொண்டிருந்தார். முதல் ஆன்மா ஒளி மற்றும் தீயால் ஆனது. நீங்கள் வெர்டன்ட் இதயத்தை ஏன் தேடுகிறீர்கள், காவலர்? நீங்கள் என்ன பெற விரும்புகிறீர்கள் என்று கேட்டது. ஆரியமன் பதிலளித்தார், நான் என்னை தேடவில்லை, ஆனால் சியால்கோடியின் பாதுகாப்பிற்காக. வெர்டன்ட் இதயத்தின் சக்தி இருளால் அச்சுறுத்தப்படும் அரசியத்தை பாதுகாப்பதற்காக தேவைப்படுகிறது. ஆன்மா அவரது பதிலுடன் திருப்தி அடைந்து அவருக்கு பாதை வழங்கியது. இரண்டாவது ஆன்மா நீர் மற்றும் மிதியை கொண்டிருந்தது. காடு இதுவரை எதனாலும் மாறவில்லை. ஏன் நாம் உங்களை உங்கள் போராட்டத்தில் உதவ வேண்டும் என்று கேட்டது. ஆரியமன் பதிலளித்தார், இருள் காடுகளை விலக்காது. அது அனைத்து வாழ்க்கையையும் அழிக்க விரும்புகிறது, மனிதர்களின் இராச்சியங்களையே அல்ல. நாங்கள் ஒன்றாக நிற்க நாம் இயற்கையின் சமநிலையை பராமரிக்கவும் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கவும் முடியும். ஆன்மா தலை அசைத்தது மற்றும் மிதியில் கலைந்து விட்டது. ஆரியமனுக்கு தொடர்ந்து செல்ல அனுமதித்தது. இறுதியில் ஆரியமன் காடுகளின் இதயமான இடத்தை வந்தடைந்தார். அங்கு வெர்டன்ட் இதயம் இருந்தது. அது ஒரு மாபெரும் மரமாக இருந்தது. அதன் தண்டு மெதுவாக பசுமையான ஒளியுடன் ஒளிர்ந்து கொண்டது மற்றும் அதன் வேர்கள் பூமியின் அடிப்படையில் விரிந்தன. அதன் சுற்றியுள்ள காற்று உயிரின் ஓசையால் நிரம்பி காடுகளின் இதயத்தின் ஒலியுடன் நிரம்பியது. ஆரியமன் வெர்டன்ட் இதயத்திற்கு அருகில் வந்தபோது இறுதி காவலர் தோன்றினார். அது மரம் மற்றும் கல்லால் ஆன ஒரு உயரமான உருவமாக இருந்தது. அதன் கண்கள் காடுகளின் ஒளியுடன் மின்னியது. அது பூமியின் சக்தியுடன் ஒலிக்கும் குரலால் பேசியது. சியால்கோடியின் காவலர், நீங்கள் வெர்டன்ட் இதயத்தின் ஆசீர்வாதத்தை தேட வந்துள்ளீர்கள். ஆனால் அதை அடைவதற்காக நீங்கள் அதன் சக்தியை பரிந்துரைக்கவும் அதனை தக்கவைத்திருக்கவும் இருக்கிறீர்கள். காவலர் தனது பெரிய கையை உயர்த்தினார் மற்றும் ஆரியமனின் காலடியில் நிலம் குலுங்கியது. வெர்டன்ட் இதயத்தின் வேர்கள் பூமியில் இருந்து மேலே சென்று அவரை முற்றிலும் சுற்றின. ஆரியமன் போராட்டம் செய்தார், ஆனால் வேர்கள் அவரை பிணைத்தன, அவரின் பிடியை திங்கிக் கொண்டிருந்தன.
கலாராத்ரியின் குரல் அவரது மனதில் ஒலித்தது. எதிர்க்காதீர்கள் ஆரியமன். வெர்டன்ட் இதயம் உங்கள் நிலத்துடன் கொண்டுள்ள தொடர்பை சோதிக்கிறது. நீங்கள் அதன் சக்தியை பரிந்துரைக்கவும் அங்கீகரிக்கவும் இருக்கிறீர்கள். ஆழ்ந்த மூச்சு இழுத்து ஆரியமன் தனது கண்களை மூடி. தனது உடலை தளர்த்தினார் மற்றும் வேர்களை முற்றிலும் தன்னையே சுற்ற அனுமதித்தார். அவர் அதைச் செய்தபோது அவர் ஒரு சக்தியின் திரைநேரத்தை உணர்ந்தார். அவர் காடுகளுடன் ஒரு முறையற்ற தொடர்பை உணர்ந்தார். அவர் மரங்களின் வாழ்க்கையை உயிரினங்களை மற்றும் பூமியின் அடிப்படையில் உணர்ந்தார். அவர் பின்னர் புரிந்தார் வெர்டன்ட் இதயம் வெறும் சக்தியின் ஆதாரம் மட்டுமல்ல. ஆனால் ஒரு உயிர்வாய்ந்த மூச்செடுக்கும் அங்கமாக இருந்தது. அதனை மதிக்கவும் பாதுகாக்கவும் தேவையானது. வேர்கள் மெதுவாக அவரின் பிடியை வெளியிட்டன மற்றும் காவலர் ஒப்புக்கொண்டு தலை அசைத்தார். நீங்கள் உங்கள் மதிப்பை நிரூபித்துள்ளீர்கள் காவலர். வெர்டன்ட் இதயம் உங்களை அங்கீகரித்துள்ளது. வெர்டன்ட் சர்க்கிள் உங்கள் புனித கூட்டணியில் சேரும். மற்றும் நாம் ஒன்றாக சியால்கோடியை இருளில் இருந்து காப்பாற்றுவோம். காவலர் தன்னையே ஒதுக்கியபோது வெர்டன்ட் இதயம் பசுமையான ஒளியுடன் மின்னியது. மற்றும் ஆரியமன் ஆழ்ந்த அமைதி மற்றும் நோக்கம் உணர்ந்தார். அவர் காடுகளுடன் ஒன்றிணைந்து கட்டிய தொடர்பு கூட்டணியை வலுப்படுத்தும். மற்றும் இருளுக்கு எதிராக நிற்க அவர்களுக்கு தேவையான சக்தியை வழங்கும். ஆரியமன் புனித வளாகத்திற்கு திரும்பினார். அங்கு துறவிகள் அவருக்காக காத்திருந்தனர். துறவிகளின் தலைவர் புன்னகையுடன் அவரது கண்களில் புதிய மதிப்பு நிறைந்தது. நீங்கள் நன்றாக செய்தீர்கள் காவலர். வெர்டன்ட் சர்க்கிள் வரும் போராட்டத்தில் உங்களுடன் நிற்கும். துறவிகள் இப்போது புனித கூட்டணியின் ஒரு பகுதியாக ஆரியமன் நிறைவுடன் உணர்ந்தார். ஒளியின் படைகள் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளன. மற்றும் ஒன்றாக அவர்கள் அடுத்துவரும் புயலை எதிர்கொள்ளவுள்ளனர். இறுதி போராட்டம் அருகில் உள்ளது. மற்றும் ஆரியமன் சியால்கோடியின் விதியை தனது தோள்களில் வைக்கும் என்று தெரிந்தார். ஆனால் அவர் வெர்டன்ட் காடுகளில் இருந்து வெளியே சென்றபோது. ஆரியமன் இருள் மிகவும் அருகில் இருப்பதை உணர முடியவில்லை. வானம் இன்னும் இருண்டது. மற்றும் காற்று மரணம் மற்றும் அழுகை வாசனையை எடுத்துக் கொண்டது. தயாரிப்பு நேரம் முடிந்தது. சியால்கோடியின் போராட்டம் தொடங்கிவிட்டது.